ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சிம்பிள்ஸ் கிச்சனில் இந்த வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கு சாமி கும்பிட்றோம். புரட்டாசி அமாவாசைக்குமே சாமி கும்பிடுவோம். இது வந்து 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம். வீடு சுற்றுறதுனால எல்லாம் அழைச்சது ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி சாமி கும்பிட்டு யோகா போடலான்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதனால சரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். சண்டே வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தோம். மண்டே டியூஸ்டே நாங்கள் இருந்தது. மண்டே ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே முடிச்சு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நேற்று ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் பண்ணணும். வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் வந்து எல்லாமே எடுத்து வச்சு கம்ப்ளீட் பண்ணோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒன்றுமே முடியல. இன்றைக்கும் வந்து நேரமே எழுப்பி விட்டுட்டாங்க. 5 பொரியல் செய்கிறதுக்காக வந்து காலையிலே 6 மணிலேருந்து காயெல்லாம் செஞ்சுட்டு 11:30 மணிக்கு சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 to 1 ராகு நேரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காய் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், அப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கச்சாயம், மெதுவடை, அப்புறம் சப்பை வடை, அப்புறம் பாயாசம், உப்பு பருப்பு, புளிக்குழம்பு, ரசம், அப்புறம் தண்டு பொரியல். மொத்தமே 7 காய். காலையில் எல்லாம் மார்க்கெட்டில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மார்க்கெட் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். என்னால் பண்ண முடியல. கண்ணில் பூச்சி அடித்ததுனால 2 நாளாக கண் வீங்கிட்டு கண்ணை என்னால் திறக்க முடியல. அதனால் மார்க்கெட் வீடியோ என்னால் போட முடியல. இதை வந்து பெரிய பையன் அவனுங்களே பண்ணுறேன்னு சொன்னாங்க பூஜை. எங்கள் அப்பாவுக்கு வந்து நியூட்ரிச்சர்ஸ் பிஸ்கட்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கட்டை நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து கிழக்கு பார்த்த வாசல். இது நாங்கள் ஆல்ரெடி வந்து பால் காய்ச்சும் போதே இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இது வந்து ஹாலு. ஒரு வழியாக திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது போகும்போது நான் ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ஏணி இருந்ததுனால பையனை வச்சு மேலே ஏற்றுறதெல்லாம் ஏற்றி எல்லாமே பண்ணிட்டோம். அவனும் வந்து நானே பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னான். அதனால் வந்து அவனே பண்ணிவிட்டு அடுத்தது வந்து 2வது பையன்கிட்ட கொடுத்தேன். அவனும் பண்ணனான். தங்கச்சி பையனும் காலையிலே வந்துட்டாங்க. தங்கச்சி ஒர்க் பண்ணுறதுனால வந்து அப்போதைக்கு தான் வந்தாங்க. இன்றைக்கி காந்தி ஜெயந்தி லீவு அப்படின்னு சொல்லிட்டு காலைல 9 மணிக்கு வந்தாங்க. காய் அரிஞ்சு கொடுத்து கால்வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. ஆனால் சொல்லக்கூடாது சாமி கும்பிடும்போது அப்படின்ட்டு. ஆனால் வந்து வேலை அலைச்சல் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிது. அங்கே ஓடவும் இங்கே ஓடவும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனா அது ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதே ஒரு பெரிய குழப்பம். அது ஒரு வழியாக செட் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது நான் ஆயிடுச்சு. எதா செட் பண்ணி வீட்டுக்கு கொண்டாந்து வைக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னேருந்து வீட்டில் வந்து வெளிச்சம் இல்லை, காற்றோட்டம் இல்லை. அதே வந்து 6500 வாடகை இருந்து 7500 பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு எதுக்கு அவ்வளோ வாடகைன்னு சொல்லிட்டு தான் வீடு மாற்றிட்டோம். 3 பசங்க தீபாராதனை காமிச்சிட்டு உளுந்து கும்பிட்றாங்க. அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி. அப்பா வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால இறந்துட்டார். 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டோம். லட்டு, காரச்சேவு, நியூட்ரிச்சர்ஸ் பிஸ்கட்டு எல்லாமே வச்சுருந்தோம். அப்புறம் மேலே வந்து காக்காய்க்கு படையல் எடுத்துகிட்டு வந்தோம். அதிலேருந்து படையலேருந்து கொஞ்சம் இலை எடுத்துகிட்டு வந்தோம். மகாலய பட்சத்தில் வந்து 15 நாளுமே அம்மா காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. இந்த டைம் வந்து வைக்க முடியல எங்கள் வீட்டில் இருந்ததுனால. வீடு பழைய வீட்டில் எல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. அதனால் சரி இங்கே வந்து பண்ணிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காக்காய் எடுக்கணும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். மேலே பார்த்திங்கன்னா காக்கா இருந்தது. 2 காக்காயுமே இருந்தது. துவைக்கிற கல் அங்கேயும் வந்து தண்ணியும் இருக்குது. மேலே வந்து மேலே துவைக்கிறதுனா எங்களுக்கு 2 பாத்ரூம் இருக்கிறதுனால ஒரு பாத்ரூமில் வாஷிங் மிஷின் வச்சுட்டு ஒரு பாத்ரூம் வந்து நாங்கள் பாத்ரூம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் காக்கா 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். காக்கா எடுத்துருச்சு சாப்பாடை. அப்புறம் அம்மா வந்து அப்பாவுக்கு வச்ச படையில் வந்து அம்மா சாமி கும்பிட்டு அப்படியே அந்த இலையை நகர்த்திக்கிட்டாங்க. இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்க. குழந்தைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.